Hey beautiful souls. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரீடிங் என்னன்னா, the energy towards your person in no contact situation. என்ன போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளன்றத நம்ம பார்க்கலாம். So think your person and their name. Guys, remember this is a collective reading. So take what resonate and gently leave the rest behind. Resonate ஆகுது மட்டும் பாருங்க. மீதியை வந்து just leave it. இந்த ரீடிங்கோட லாஸ்ட்ல நான் வந்து ஆல்ஃபாபெட்ஸ் அண்ட் ஜோடியாக் சைன் சொல்கிறேன். அதுவும் ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க. ஓகே, த வைபஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் பென்டிகல்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் டெம்பரன்ஸ். ஓகே, என்ன எனர்ஜி சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே பேஜ் ஆஃப் கப்ஸ் இது என்ன சொல்லுதுன்னா, a battle between ஹார்ட் அண்ட் மைண்டுன்றது சொல்லுது. அந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, திஸ் இஸ் த இன்னர் சைல்டு ரீச்சிங் அவுட். உங்கள் பர்சனோட இன்னர் சைல்டு வந்து ரீச்சிங் அவுட் ஆகிட்டுருக்கு. தே ஹாவ் திஸ் இம்மெச்சூர் பிஹேவியர்ஸ். கொஞ்சம் இன்னோசென்ட்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர்ஸ், கொஞ்சம் இமோஷன்ஸை வெளிப்படுத்த தெரியாத ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பார்க்க ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. தே ஆர் லிட்ரலி டே ட்ரீமிங் அபவுட் யூ. மேபி ஈவன் rehearsing what to say in their head. It is soulful, sweet and very poetic. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை காமிக்குது. உங்களை நினச்சி ரொம்ப டே ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க எப்போல்லாம் வென்னெவர் அவங்க பர்சன் உங்களை நினைக்கும் போது அவங்க மைண்டில் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மைல் வருது. நிறைய உங்களை பற்றி அந்த பழைய மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறது. சரி, இப்போ போய் நம்ம பேசலாமான்ட்டு சொல்லிட்டு ஒரு அப்ரோச்க்கு ரெடி ஆகிற ஒரு எனர்ஜியை இது காமிக்குது. கொஞ்சம் இம்மெச்சூரான எனர்ஜி. ஆனால் தே ஹேவ் திஸ் சடன் வேவ்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு சடன் இமோஷன்ஸ் வந்து உங்கள் மேலே ஆயிட்டுருக்கு. அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறதுனால உங்கள் மேலே வந்து அந்த ஒரு சடன் வேவ் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ உங்களை நினச்சா ஒரு ஸ்மைல் வருது. அந்த சாங்ஸ், அந்த பிளேஸ் அதெல்லாம் விசிட் பண்ணும்போது நீங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டீங்க. தே மைட் பி லுக்கிங் அட் யுவர் ஓல்ட் ஃபோட்டோஸ் ஆர் ரீரீடிங் ஓல்ட் சார்ட்ஸ் வைல் லிசனிங் டு த மெலடி சாங்ஸ். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து காமிக்குது. அட் த சேம் டைம் இது வந்து அவங்களோட ஸ்ட்ரகிளையும் காமிக்குது. இது என்னென்னா, இட்ஸ் பிட் ஆஃப் சை. தே வாண்ட் டு ஆஃபர் யூ அ கப் ஆஃப் லவ். ஆஃபர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பட் தே ஆர் ஹோல்டிங் இட் லைக் அ கிட். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கிறதுனால இப்போ போனது வெதர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்ற ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. ஏன்னா தே ஆர் அஃப்ரைட் டு ஸ்பில் இட். அந்த கப்பு நிறைய இமோஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. எங்கேனாச்சும் கொட்டிடுவோமோன்ற அந்த ஒரு பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. தே ஆர் ஒரிட் இஃப் தே ஆர் ஃபீலிங் டூ மச் ஆர் இஃப் யூ வில் ஃபைண்ட் தம் சைல்டிஷ். ஏன்னா நான் ஹவு டு சே கைஸ், உங்கள் பக்கம் அவங்க அப்ரோச் பண்ணி வரும்போது நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களா? இவங்களோட சைல்ட்லெஸ் இம்மெச்சூரான பிஹேவியரை பார்த்து அவங்கள ஏதாச்சும் பேசிடுவீங்களான்னு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் வச்சுட்ருக்குறாங்க. ஆக்சுவலி அந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு சோல் பாண்டை வந்து காமிக்குது. தென் வி ஹாவ் 4 ஆஃப் கப்ஸ். இந்த 4 ஆஃப் கப்ஸ் வந்து என்னன்னா, தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், கேரிங், லவ் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங். எங்கே போனாலும் தே ஆர் கிளிங்கிங் டு யுவர் மெமோரிஸ். ஓகேங்களா, இது ரிலேட் ஆகுது பாருங்கள். கிளிங்கிங் டு யுவர் மெமோரிஸ். தே ஆர் ஸ்கேர் டு லெட் கோ பிகாஸ் தே ஃபீல் லைக் தே ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஓகேங்களா, உங்களை நினைக்காம உங்களால் இருக்க முடியறதில்ல. எங்கேயும் உங்களை பெர்மனண்ட்டாக லாஸ் பண்ணிடுவோமோ, நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்க போய் அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களே, இதனால நம்ம பெர்மனண்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ் ஆயிருமோ, ஓகே அவங்க நம்ம மெமரியிலேயே இருக்கட்டுமேன்ற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. அதனால தே ஆர் கெட்டிங் ஸ்கேர் டு அப்ரோச் பிகாஸ் அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது. பட் ஸ்டில் தே ஆர் ஹோல்டிங் த லவ், கேரிங் எல்லாமே.
உங்களோட நர்ச்சரிங், உங்களோட லவ் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பத்திரமா இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. காய்ஸ் அகைன் ஐம் சேயிங் எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா தமிழ்ல ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் தப்பா போய்க்குது. அம் தென் வி ஹேவ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கு. அவங்க ஒரு மாஸ்க்க வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. மேபி தே மைட் பி ஆக்டிங் லைக் கோல்ட், லாஜிக்கல் ஆர் ஈவன் எ பிட் கட் ஆஃப். அந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நெறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரு சில ட்ரூத் வந்து அவங்களுக்கு வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்க எது நல்லது, எது கெட்டதுன்றத வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தே வாண்ட் டு அப்பியர் ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் பட் என்னன்னா, அவங்க வந்து அந்த ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால உங்கள அப்ரோச் பண்ண கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகே, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்களே வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுவீங்களா? அந்த ஒரு எனர்ஜி வந்து காமிக்கிது. அம் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் எனர்ஜி காமிக்கிது காய்ஸ். நீங்க அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். அவங்களே வந்து உங்கள சேஸ் பண்றதுக்கான எனர்ஜிய வந்து இது காமிக்கிது. ம். ஹவ் டு சே கொஞ்சம் தே ஆர் ஸ்கேர்ட் கொஞ்சம் பயப்படுறாங்க. தே ஃபீல் தட் இஃப் தே இப்ப நம்ப போனோம்னா, நம்ப அவங்க முன்னாடி தோத்து போயிருவோமோ! ஆ நம்பளா வாண்டடா போனா நம்ப டிபெண்ட் ஆயிருவோமோன்ற ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குறாங்க. அம் எப்படி சொல்றதுன்னா, ம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டான எனர்ஜி இருக்கு. அந்த கன்ஃப்யூஷனே அவங்கள அடிக்கடி அந்த கன்ஃப்யூஷன் உள்ளுக்குள்ள போறதுனால, தே ஆர் லுக்கிங் த கிளியர் பாத் ஓகேங்களா? ம். மேபி நீங்க அவங்கள ஒரு சில டைம் பார்க்கும்போது ரொம்ப உங்க முன்னாடி ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி, உங்கள இக்னோர் பண்ற மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா, மனசுக்குள்ள உங்களுக்கான அந்த லவ், அந்த எ மிஸ்ஸிங், உங்க கூட ரீகன்சிலியேஷன் ஆகணுன்ற அந்த மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. இந்த கிங் ஆஃப் ஸ்வார்டுன்றது என்னன்னா, கொஞ்சம் உங்க பெர்சனல் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கு. கொஞ்சம் இம்மெச்சூர் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இருக்குதுன்றத அம் காமிக்குது. மேபி இவங்க வந்து உங்கள ம கம் கேர் பண்ணாத மாதிரி, இல்ல வேண்டான்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாரி இருந்தாலும், ரியாலிட்டில இவங்க ரொம்ப ஷார்ப்பா யோஸ் யோசிக்கிற ஆளு. மேபி உங்ககிட்ட பேசும்போது கூட அ ரொம்ப கரெக்ட்டா பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஓகேங்களா? அவங்க அவங்களுக்கு அவங்களே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரைட் அண்ட் ஈகோ காரணமாக. அவங்கக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட் சைட யாரும் பாத்துறக்கூடாது. நம்ம வீக் ஆயிறக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இத வந்து அ திஸ் இஸ் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அ அதே மாரி இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால என்னன்னா, ஒரு சோல்ஃபுல்னஸ்ஸ அவங்க வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இன்னோசன்ட் கைண்ட் ஆஃப் லவ். ம். உங்கள உங் நி உங்களோட பிளேஸ வந்து யாருமே ஆ ஃபில் பண்ண முடியாது. யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தா அவங்க கூட உங்கள கம்பேர் பண்ணி பார்க்குற எனர்ஜி இருக்கு. ம். உங்கள விட்டு குடுக்க கூடாதுன்றதுனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து நெறைய ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. உங்கள அப்ரோச் பண்ண. இந்த பேஜ பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நீட்டி கைய வச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. அந்த கப்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, அ தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் அ ரீகன்சிலியேஷன். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்கன்ற அந்த எனர்ஜிய வந்து காமிக்குது. அட் த சேம் டைம் பாட்டம் ஆஃப் தி டெக் வி ஹேவ் டெம்பரன்ஸ். இந்த டெம்பரன்ஸ் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இதுவும் கனெக்ட் ஆகுது பாருங்க. அதாவது என்னன்னா, இவங்க இப்ப ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. பாஸ்ட் ஹர்ட்ஸ் லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட்ன்ற அந்த ஒரு மைண்ட்ல போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அ டிவைன் டைமிங் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும். இப்ப பேசினா சரியா வராது. பட் டைம் வரும்போது எல்லாமே சரியா வரும்ன்ட்டு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த கரெக்ட் டைம். அ அட் த சேம் டைம் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஃப்ரீக்வென்சி டூ மேட்ச் வித் யூ. ஓகேங்களா? அம் அவங்களுக்கு அவங்களே ஹீல் ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஒரு சில ரீசன்க்காக உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்திருக்கும். நோ கான்டாக்ட்ல போயிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களோட வேல்யூவும் தெரியுது. அவங்க எதுக்காக உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அவங்களோட வேல்யூவும் தெரியுது. அதனால என்னன்னா, இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் காமிக்கல காய்ஸ் ஓகேங்களா? கார்ட் வந்து ஃபுல்லா உங்க மேல இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அந்த லவ்வ தான் காமிச்சிட்டு இருக்குது. ஸோ, அதனால என்னன்னா, அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ரியலைஸ் பண்றதுனால செல்ஃப் ஹீலிங் ஆயிட்டுருக்குறாங்க. செல்ஃப் ஹீலிங் ஆயிட்டுருக்குறாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டூ அப்ரோச். ஓகேங்களா? ம். ஓகே. ஆம் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து எஸ், ஏ, பி, கே, ஆர், தென் அ ஜோடியாக் சைன் வந்து இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால, ம் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், தென் சாகிட்டாரியஸ், ஸ்பைசஸ் இருக்குது. அ விர்கோ, பேஜ் ஆஃப் கப் இருக்கிறதுனால வா வாட்டர் எனர்ஜி 3மே வச்சுக்கலாம். கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் எனர்ஜி ஷோயிங் ஹை. டைம் ஃப்ரேம் வந்து வித்தின் 14 டேஸ் அ இல்ல வ உங்ககிட்ட ரீகன்சிலியேஷன் உங்கள அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. மேக்ஸிமம் அந்த 4த் ஆஃப் மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் சைன் உங்களுக்கு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அவங்க உங்கள மறக்கணுன்ட்டு நெனைக்கல. ஆனா என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால, அந்த ஃபீலிங்ஸ வந்து அவங்க ஹோல்டு பண்ணிட்டுருக்காங்க. உங்கள நெனச்சா அவங்களுக்குள்ள ஒரு சோல்ஃபுல் பீஸ் கெடைக்கிது. ஆ அதத்தான் அவங்கள வந்து என்னன்னா, உங்க பக்கம் பார்த்து போலாம். கரெக்ட் டைம்க்கு போலாம். இப்ப போனா எங்க நம்மள அ ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோன்ற ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. மேபி ஒரு சிலர் உங்க பெர்சன் உங்கள பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். பட் மென்டலி தே ஆர் ஃபேசிங். என்னன்னா, உங்களோட தாட்ஸ், உங்களோட அந்த ஸ்மைல், உங்களோட அந்த கேரிங், உங்களோட அட்வைஸ் அதெல்லாம் அவங்க மைண்ட்ல வந்து வந்து போகுது. மேபி உங்களோட அந்த பழைய க சார்ட்ஸ் அதெல்லாம் படிக்கிறது. ஒரு சில மெமரீஸ அவங்க ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க காய்ஸ். இந்த டெம்பரன்ஸ் இருக்கிறதுனால செல்ஃப் ஹீலிங் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அ அவங்களுக்கு தெரியுது எது நல்லது, எது கெட்டதுன்னு. அட் த சேம் டைம் இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால, அவங்க வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து கிவ் அப் பண்ணல. அவங்க வந்து உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், லவ்வ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்கள யாருக்கும் விட்டு குடுக்குறதுக்கு தே ஆர் நாட் ரெடி. ஓகேங்களா? கரெக்ட்டான டைம்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது நெறைய யோசிக்க வைக்கும். இது வந்து ஒரு நாலேட்ஜ் கார்ட் ஓகேங்களா? நாலேட்ஜ் வித் கம்யூனிகேஷன் கார்ட். அதனால 14 டேஸ்ல ரீகன்சிலியேஷன்க்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து அம் 4த் மந்த் 4த் மந்த் அந்த 4த் டேட், அந்த 14த் டேட் அந்த டேட்ல எல்லாம் ரீகன்சிலியேஷன்க்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஒரு சின்ன மெசேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து உங்க பக்கம் வர அ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சேம் தான் கைஸ். நீங்க உங்களோட செல்ஃப் அ வ இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க செல்ஃப் குரோத், செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சைலன்ஸ் வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வைக்கும். அதனால நீங்க வந்து ஃபீல் ஃப்ரீயா இருங்க. ம் திஸ் இஸ் த எனர்ஜி ஐ அம் சேனலிங். ஓகே. ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து என்ன வருதுன்றத நம்ம பார்க்கலாம். உங்க பெர்சன நெனச்சுக்கங்க. திங்க் யுவர் பெர்சன் அண்ட் தேர் நேம். என்ன வைப் வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஒரே ஒரு கார்டு எடுக்கிறேன். ஐ லவ் யூ. உங்களுக்கு தெரியுதா தெரியல, இன்னைக்கு ஒரு கார்டு தான் நான் எடுக்கிறேன். இந்த கார்டு எல்லாத்தையும் பேசிருச்சு. அம் இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபீலிங் ஃபுல்லா எமோஷன்ஸ் ஃபுல்லா இருக்குது. இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபீலிங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க கரெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்ஃப் ஹீலிங்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? இத்தனையும் சேர்த்து இந்த ஒரு கார்டு எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு பாருங்க. ஐ லவ் யூ. அதாவது தே ஆர் ஸ்டில் லவ்விங் யூ. அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்குது, கேரிங் இருக்கு, நர்ச்சரிங் இருக்கு. உங்கள மிஸ் பண்றாங்க. உங்கள விட்டு குடுக்க அவங்க ரெடியா இல்ல. பட் என்னன்னா, அவங்க கரெக்ட் டைம்க்கு வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால, ஆம் அவங்களா அப்ரோச் பண்ண கொஞ்சம் இது பண்றாங்க. ஹெசிடேஷன் இருக்கு. ஆனா, தே வில் ரீச் அவுட். பாசிபிலிட்டீஸ் இருக்குது. திஸ் இஸ் தி எனர்ஜி ஐ அம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே காய்ஸ். எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கங்க. அம் லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத. அடுத்த ரீடிங்ல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.